தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளின் வீடுகளுக்கு உள்ளே கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. தூத்துக்குடி ரயில்வே தண்டவாள பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள அடைப்பை சரி செய்யும் பணிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மாநகராட்சி 25, 26, 27 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளான 1ஆம் கேட், SS பிள்ளை மார்க்கெட், மட்டக்கடை, சாந்தியாகப்பர் கோவில் தெரு, காளியப்பர் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் கழிவுநீர் கால்வாய் உள்ளே புகுந்து சுகாதாரக்கேடு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட புகாரை அடுத்து இந்த கழிவுநீர் கால்வாய் முறையாக உள்ளதா என்பது குறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது தூத்துக்குடி ரயில்வே தண்டவாள பகுதியான கடைசி பகுதியில் உள்ள கால்வாயில் சுமார் 2 கிலோமீட்டர் தூர அளவுக்கு அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாத நிலை இருப்பதை கண்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலைய அதிகாரிகள் அனுமதி பெற்று அந்த கால்வாயை முறையாக தூர்வாரி நிரந்தரமாக இனி மழை பெய்தால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கழிவுநீர் நேரடியாக கரிக்கலம் காலனி வழியாக கடலுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். இந்த ஆய்வின் பொழுது திமுக மாநகர செயலாளர் SR ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் ராஜசேகர், மாமன்ற உறுப்பினர் எடின்டா, திமுக மாவட்ட பிரதிநிதி முருக இசக்கி, திமுக மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார், மணி, அல்பர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் கீதா ஜீவனின் நேரடியாக ஆய்வு துரித நடவடிக்கை மேற்கொண்ட அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 27 போன்ற வார்டுகள் உள்ள பகுதி, அதாவது 1வது கேட்ல உள்ள பகுதிகள் எல்லாம் கடந்த மழை நேரம் எல்லா வீடுகளுக்கும் நம்ம கழிவு நீர் புகுந்து பெரிய ஒரு சுகாதாரக்கேடான நிலையானது. பின்பு எல்லா தண்ணி இறங்கின பிறகுதான் இறங்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. அதனால இது வரைக்கும் அப்படி ஒரு தண்ணி வரல. இந்த தடவை தான் எங்களுக்கு அந்த மாதிரி கழிவு நீர் வீடுகள் எல்லாம் பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புகாராக இருந்தது. அப்பொழுது நம்ம ரயில்வேல பேசி அந்த இடம்லாம் தோண்டி விட்டோம். தற்சமயத்துக்கு ஒரு தீர்வாக இருந்தது. இப்ப இந்த மழைக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்க உள்ள ரயில்வே அனுமதியோடு உள்ள பகுதியில் உள்ள காணெல்லாம் பார்க்கும்போது இங்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உள்ள கழிவுநீர் கால்வாய் இருக்குது. எல்லா பகுதியிலுடைய தண்ணியும் உள்ள இப்படியோடிதான் நம்ம கரிக்கலம் வழியாக இந்த தண்ணிக்கு டிஸ்போஸ் ஆகக்கூடிய அது வெளியேறக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இப்ப இந்த கரிக்கலம் பகுதி ஃபுல்லாவே தூர்வாரிட்டோம். அதுபோல அங்குள்ள சந்து பகுதியும் தூர்வாரிட்டோம். இப்பொழுது இந்த ரயில்வேல உள்ள இந்த இடத்தையும் தூர்வாரும் போது இந்த இடத்துல அடைப்பு இருக்குது கண்டறியப்பட்டது. அடைப்பு எடுப்பதற்கு பழைய காலத்துல கட்டப்பட்ட ஒரு கால்வாயாக இருக்குது. மிகவும் உறுதியான நிலைமையில கட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த வழி கண்டறியிற பணி நடைபெற்று வருகிறது. மட்டுமல்லாமல் 2 கிலோமீட்டருமே நம்ம காண தூர்வாடுறதுக்கும் நம்ம எந்திரங்கள் மூலம் கிட்டாச்சி மூலமும் நம்முடைய அந்த பணி செய்யக்கூடிய ஆட்கள் துணையோடு சின்ன கிட்டாச்சி எல்லாம் விட்டு நம்ம வேலை நடைபெற்று வருகிறது. அதனால நிச்சயமா இதையும் ஃபுல்லா தூர்வாரிட்டோம்னா ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு நமக்கு கழிவு நீர் அந்த வீடுகளில் புகக்கூடிய அந்த நிலைமை மாறும், ஒழுங்காக வெளியேறும் என்பது ஐயமில்லை. ஆமா, அதையுமே அந்த ரயில்வேல அனுமதி கேட்டிருக்கோம். இப்ப வர்றாங்க, கரெக்டா அந்த ரூட் கண்டுபிடிச்சதும், ஏன்னா அது ஃபுல் இடமும் தளமா இருக்கு, எதுல கான் ஓடுன்றது கண்டுபிடிக்கல, பழைய மேப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அது கண்டுபிடிச்சதும் அந்த இடத்தையும் தோண்டிடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.